நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருமண உறவில் இருக்கும்போது வேறு ஒருவருடன் தொடர்பிலிருந்து மனைவி குழந்தை பெற்றாலும் கணவரே முழு பொறுப்பு எனவும் நீதிபதி கூறியுள்ளார். பல சமயங்களில் முறைகேடான குழந்தைகள் என பெயர் பெற்று குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் இப்படி உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதே சமயம் மனைவி கருவுற்றபோது அவருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததை கணவர் நிரூபித்தால் இந்த சட்டம் அவருக்கு பொருந்தாதாம். இனி சாதாரணமாக DNA டெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்க முடியாது என்றும், பயாலஜிக்கல் ஃபாதர் யார் என்பதை விட குழந்தைகளின் நலன்தான் முக்கியம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதற்கு பல்வேறு ஆண்கள் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது ஆண்களுக்கு மன உளைச்சல் மற்றும் கூடுதல் சுமை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மனைவி யார் மூலம் கர்ப்பமானாலும் அதற்கு அவரது கணவர் தான் சட்டப்பூர்வமான தந்தை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயம் உண்மையான என்கிட்ட கேட்டிருக்கீங்க. லீகலா பாத்தீங்கன்னா இந்த லா வந்து 1872ல பிரிட்டிஷ் லா மேக்கர்னால கொண்டு வந்த ரூலுங்க. அந்த டைம்ல எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ்ல வந்து குழந்தை கொஞ்சம் கலரா வந்தாவே இது ஏன் குழந்தை சொல்லிட்டு வைஃப் கூட சண்டை போட்டு அந்த குழந்தையும் அந்த வைஃபையும் வந்து பாத்துக்காம இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல DNA டெஸ்ட் வந்திருக்காது. சோ அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ப்ராப்பரா சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக இந்த லாவை கொண்டு வந்தாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு வைஃப் குழந்தை பெற்றாவே அது உங்க குழந்தைன்னு சொல்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் கண்டினியூ ஆயிட்டே வந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட் இது ரூல் சம்பந்தமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வீடியோஸ் தான் நீங்க பாத்திருக்கீங்க. இதுக்கு சர்டன் எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் என்ன சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 2025ல இருக்கோம். இந்த ரூல்லாம் நம்மளுக்கு இப்ப தேவைப்படுமா தேவைப்படாதா, அதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் சொல்லிருக்கேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன்.